வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு 30 விதமான சட்னி ரெசிபிஸ் பார்க்க போறோம். கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த 2 பருப்பும் நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கணும். சேர்த்த 2 பருப்புமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இது மாதிரி கருகிராம பொன்னிறமா வறுத்துக்கங்க. அப்பதான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். 1 நிமிஷமா வதக்கியாச்சு. இதுல 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுல இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்தபடி 7 இருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிரும். லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். 3 நிமிஷமா எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதுல 1 கைப்பிடி அளவுக்கு கிளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்து வதக்கி இந்த சட்னி பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 1 நிமிஷமா கொத்தமல்லி இலைகள் வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. சட்னியுமே நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். இப்ப எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்த பருப்பை எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அடுத்து நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கங்க. நைஸா அரைக்கிறத விட இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பா அரைச்சோம்னா சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னிக்கு தண்ணி ரொம்ப சேர்க்காம இந்த மாதிரி திக்னஸ்க்கு அரைச்சிங்கன்னா சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு சட்னியில சேர்த்துடலாம். சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வேர்க்கடலை சட்னி பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து லைட்டா வறுத்து விட்டுட்டு அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே எண்ணெயில நல்லா வறுபடட்டும். ரெண்டுமே எண்ணெயில நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட வறுக்காத வேர்க்கடலை 1/4 கப் சேர்த்து இதையும் எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுற வரையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 100 கிராம் தக்காளியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சின்ன சைஸ் புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எடுத்திருக்கிற 100 கிராம் தக்காளிக்கு 5 காஞ்ச மிளகாய் கரெக்டான காரமா இருக்கும். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை லைட்டா வதக்கி விட்டுட்டு 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர்,
சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பவே சேர்த்துட்டோம்னா தக்காளி வேகமா வதங்கிரும். இப்ப இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் அந்த அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய். நான் வதக்குறதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா சட்னி நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தும் கலர் மாதிரி சிவந்துருச்சு. இது கூட 4 பூண்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிப்புக்கு பூண்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய். நல்லா இதை வதக்கி விட்டுட்டு தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இருபருப்பு சட்னி பண்ண போறோம். தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த 2 பருப்பையும் சேர்த்து தான் சட்னி பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்து 2 பருப்புமே நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுபடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துட்டே இருங்க. கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப பருப்போட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 3 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா ஈஸியா வறுபற்றும். இப்ப நம்ம சேர்த்த பருப்பு பொன்னிறமா வறுபட்டுருச்சு. காஞ்ச மிளகாவுமே வறுபட்டுச்சு. இதுல 10-15 போல கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்தோம்னா சட்னி நல்லா வாசனையா இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சிடலாம். இதுல உள்ள எண்ணெயை வடிச்சிட்டு பருப்பு, மிளகாய், கறிவேப்பிலையை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மீதி இருக்க எண்ணெயோட 1 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயமா இருந்தா நீங்க ஃபுல்லாவே சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 3 பல் பூண்டு சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2மே சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி 2ம் சேர்த்தோம்னா சட்னியோட சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2மே உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப 2 நிமிஷமா வதங்கிருச்சு. அடுத்து இதுல ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி பீசஸ் ஆக்கி சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுறலாம். இந்த மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வறுத்த பருப்பு, மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு சேர்த்து அரைக்கிற சட்னி பாத்தீங்கன்னா அரைச்சதுக்கு அப்புறமா நமக்கு குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்தி இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு இது கூட வதக்கின வெங்காயம், புளி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் தேங்காய் துருவலும், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. பருப்பு சட்னி இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிருச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய்.
தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். வெங்காய கார சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லைட்டா சூடாகட்டும். லைட்டா சூடாயிடுச்சு. அதுல 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த மிளகாவை நல்ல கலர் மாறாம வறுத்துக்கங்க. நான் 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மிளகாயை எண்ணெயிலேயே வறுத்துட்டு சட்னி பண்ணோம்னா சட்னி ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப மிளகாய் கருகிராம கரெக்டா வறுபட்டுச்சு. இதை எடுத்து தனியா வச்சுக்கங்க. மீதி இருக்கிற எண்ணெயோட 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன சைஸா இருந்தா அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பெருசா இருந்தா 2 கட் பண்ணிக்கங்க. அப்பதான் எல்லா வெங்காயமும் ஒண்ணு போல வதங்கும். இது கூட 4 பல் பூண்டை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், ஈஸியா வதங்குறதுக்காக. அடுத்து கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கங்க. இல்லைன்னா 150 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. சேர்த்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி இருக்கு. இதுல ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் வறுத்த மிளகாய், அதுக்கப்புறமா வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சி இந்த வெங்காய கார சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். சட்னியை தாளிச்சிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல அரை கப் தேங்காய் துண்டுகள், 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இதுக்கு பதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 3 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், அரை நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி, 1/4 கப் பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு மறுபடியும் இதுல அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு அடுத்து 3/4 கப் தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கழுவிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி சேர்த்தோம்னா சட்னி நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்க, சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட
2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சூப்பரா டேஸ்டான வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி பண்ண போறோம். இந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஸ்டீமர்ல வேக வச்சுதான் பண்ண போறோம். அதுக்கு இதுல ஒரு ஸ்டீமரை வச்சுட்டு இதுல நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இதுல வச்சிடலாம். இது கூட 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் காரம் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மறுபடியும் மூடி வச்சு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் வேகட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. காஞ்ச மிளகாய் தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டீமரை வெளியில எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லா தக்காளியில உள்ள மேல் தோலை இந்த மாதிரி எடுத்துடலாம். தக்காளி வெந்தாதான் நமக்கு மேல் தோல் இந்த மாதிரி நல்லா ஈஸியா எடுக்க வரும். தோலையெல்லாம் உரிச்சதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜார்ல வேக வச்ச காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா எல்லா தக்காளியையும் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்க மேல இருக்கு பாத்தீங்களா ரவுண்டா, அந்த காம்பு பகுதியை மட்டும் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். தக்காளியில இருந்தும் அரைக்கும் போது தண்ணி வெளியில வரும். அதனால இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க, சட்னி நல்லா வாசனையா இருக்கும். இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வோட தீய குறைச்சிட்டு நம்ம அரைச்ச சட்னியை இதுல சேர்த்துடலாம். இது கூட மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. அடுத்து உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு டேபிள் சால்ட் சேர்க்கிறேன், கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த சட்னி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா இட்லி தோசைக்கு ஊத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சௌசௌவும் ஒரு சின்ன கட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சௌசௌல பாதி சௌசௌ வச்சுதான் நம்ம இன்னைக்கு சட்னி பண்ண போறோம். அதனால பாதி காயை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு கீழே உள்ள வெங்காயத்தை தனியா எடுத்து கட் பண்ணிட்டு மீதி உள்ளதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். பொன்னிறமா வரப்பட்டுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் 3 பல் பூண்டையும் சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு இது 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. இதுல கட் பண்ணி வச்ச இந்த வெங்காய பகுதியை சேர்த்துட்டு
லைட்டா ஒரு பரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச சௌசௌ சேர்க்கிறேன். இந்த காய் 2 நிமிஷம் போல வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. மூடி வச்சிருங்க. மிதமான தீயில வச்சு 5 நிமிஷம் காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அப்பப்ப மட்டும் ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த சட்னிக்கு காய் பாதி அளவு வெந்தா போதும். அடுத்து இதுல நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன் பார்ட்டை சேர்க்கிறேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சாச்சு. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல கொஞ்சமா கடுகு, கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய். தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். அருமையான சுவையில சௌசௌ ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாதாம் பருப்பு சட்னி அரைச்சிடலாம். பாதாம் பருப்பை 7 மணி நேரம் ஊற வச்சு அதனுடைய மேல் தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அல்லது நல்ல சூடான தண்ணியில 1 to 1.5 மணி நேரம் ஊற வச்சாலுமே நமக்கு மேல் தோலை ஈஸியா எடுக்க வந்துடும். 1/2 கப் தேங்காய் துண்டுகள் இது கூட சேர்க்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 4-5 சுத்து சுத்திக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னி நல்லா கிரீமியா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்ப இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கறிவேப்பிலை. தாளிப்பை பாதாம் பருப்பு சட்னியில சேர்த்தாச்சு. கேரட் சட்னிக்கு வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்து 2 பருப்பையும் பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகாவும் 2 காஷ்மீர் மிளகாவும் சேர்க்கிறேன். மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா இந்த நார்மல் மிளகாவே கூட 2 சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாவையும் லைட்டா வறுத்து விட்டுட்டு அடுத்து இதோட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 3 பூண்டு, இது 2ஐயும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரை வதக்கிட்டு அது கூட 1 கப் அளவுக்கு கேரட்டை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கேரட் இந்த எண்ணெயிலேயே வதங்கி லைட்டா அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரையும் வதக்கிக்கலாம். கேரட் எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. கேரட்டும் ஓரளவு வெந்திருக்கு. இது கூட ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் அளவு புளியை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம்.
ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். கேரட் சட்னி அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கறிவேப்பிலை தாளிச்சு சேர்க்கிறேன். வெங்காயம் தக்காளி கார சட்னி பண்ணலாம். இந்த மிக்சர் ஜார்ல ரஃபா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகள், 6-7 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இதுக்கு பதில் நீங்க பொடித்த வெல்லம், வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதுல தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இத மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இதை வேறொரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை இந்த சட்னியில சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய சுவையான வெங்காயம் தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஈஸி பச்சை மிளகாய் சட்னி பண்றதுக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுல 3 பச்சை மிளகாயில் உள்ள விதைகளை எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டேன். நீங்க 4 பச்சை மிளகாயில் உள்ள விதைகளை கம்ப்ளீட்டா எடுக்கிறதுனால எடுத்துக்கங்க. உங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்க ரெடி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பாதி பச்சை மிளகாயில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம சட்னி அரைச்சோம்னா சட்னி அவ்வளவா காரம் தெரியாது. பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட எந்த சைஸ் புளிய இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா ஈஸியா அரைபடும். இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். கோர்ஸா அரைச்சாச்சு. இது கூட 12 இருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸா அரைச்சிடாம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கங்க. அப்பதான் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சட்னி இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பா சட்னியில சேர்க்கிறேன். தாளிப்பு போட்டதுக்கு அப்புறமா இந்த தாளிப்போட சேர்த்து சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு கார சட்னி பண்றதுக்கு 6 காஞ்ச மிளகாவை வெந்நீர்ல ஒரு 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். இந்த மிளகாவை தண்ணியோடயே சேர்த்துருங்க. இது கூட 15 போல தோல் உரிச்ச பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. பூண்டு வாசனையோட சூப்பரா இருக்கு. சட்னியை பவுலுக்கு மாத்தியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிருக்கேன். தாளிப்ப சட்னியில சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் டேஸ்டி பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கார சட்னி பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளி, 5 சின்ன வெங்காயம், 3/4 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க.
சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இது அரைக்கிறதுக்கு போதும். அரைச்சாச்சு. பவுலுக்கு மாத்திட்டு தாளிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸி தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காய கார சட்னி பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பா கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா ஈஸியா அரைப்படும். கூடவே 2 சின்ன சைஸ் பூண்டு, பெரிய பூண்டுனா 1 சேர்த்துக்கங்க, சரியா இருக்கும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா அரைச்சுக்கணும். மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ் ஆப்ஷன்ல போட்டு விட்டு விட்டு அரைச்சா இந்த மாதிரி கோர்ஸா அரைப்பற்றும். இந்த மாதிரியே அரைச்சுக்கங்க, அப்பதான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு கருவேப்பிலை ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். இது காரம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து தாளிச்சா நல்லா இருக்கும். காரம் தெரியாம இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஈஸி டேஸ்டி வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை சட்னி பண்ண போறோம். நான் 2 கட்டு பிரண்டைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பிரண்டைய கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில இந்த மாதிரி நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரண்டைய கிளீன் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பிரண்டையில லேசான அரிப்புத்தன்மை இருக்கும், அதுக்குதான். இப்ப நம்ம பிரண்டைய எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம். பிரண்டை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணுவா இருக்கும், இந்த மாதிரி பிரிவா. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள பிரிவை நம்ம இந்த 4 எட்ஜஸ்லயும் ஒரு கத்திய வச்சு நார் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடலாம். 4 எட்ஜஸ்லயும் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணாதான் சட்னி நார் எதுவும் இல்லாம நல்லா இருக்கும். அடுத்து உள்ள கணுலையும் நான் சைட்ல உள்ள நாரை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணாலே வந்துரும். இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த கணுவை கட் பண்ணிட்டு மறுபடியும் நார் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டை சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் இதுல 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து மிதமான தீயில வச்சு இந்த மிளகாய் கருகிராம அதனுடைய கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்து நம்ம சட்னி பண்ணும்போது சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப கரெக்டா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நான் 2 கட்டு பிரண்டைய கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கிளீன் பண்ண பிரண்டை 1 கப் அளவுக்கு இருக்கு. அதுக்கு இந்த மிளகாய் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த சேர்த்துட்டு இந்த உளுந்த நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்து வறுபட்டு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உளுந்த மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதுல 5ல இருந்து 6 பூண்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கங்க. இல்லைன்னா மட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கணும். இப்ப ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுல இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரண்டை வதங்குறதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம கிளீன் பண்ணி வச்ச 1 கப் பிரண்டைய இதுல சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கிக்கணும். இந்த பிரண்டையோட கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு
நம்ம எண்ணெயிலேயே வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே பிரண்டையை வறுக்கிறோமோ அப்பதான் சட்னியோட சுவையும் நல்லா இருக்கும். இப்போ ஓரளவு பிரண்டை வதங்கியிருக்கு. இன்னுமே நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தா போதும். இப்ப பிரண்டை நல்லா கலர் மாறி சுருள வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கலாம். மற்ற சட்னியை விட இந்த பிரண்டை சட்னிக்கு புளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இந்த மாதிரி புளியை குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி சேர்த்தோம்னா புளி வந்து நல்லா ஈஸியா வதங்கிரும். புளி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. அடுத்து இதுல 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டா போதும். பிரண்டை சட்னிங்கிறதுனால இந்த அளவு தேங்காய் துருவல் சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு நிமிஷமா நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆற விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்த உளுந்தையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 2-3 சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். 2-3 சுத்து சுத்தி அரைச்சாச்சு. இப்ப மற்றதையெல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சோம்னா உங்களுக்கு மிளகாலாம் நல்லா ஈஸியா அரைப்பற்றும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கட் பண்ண காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். ஹோட்டல் ஸ்டைல் புதினா கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 கைப்பிடி அளவு கிளீன் பண்ண புதினா இலைகள், அதே அளவு கிளீன் பண்ண கொத்தமல்லி இலைகள் ரெண்டையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டையும் இந்த மாதிரி கலர் மாறாத அளவுக்கு வதக்கிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 2 பூண்டு, 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதுல ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்து இதையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கினா புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நைஸா அரைச்சிடாம அங்கங்க இந்த இலைகள் லைட்டா தெரியுற மாதிரி கோர்ஸா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சுக்கங்க. உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு தாளிப்பை சட்னியில சேர்த்தாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல ஹோட்டல் ஸ்டைல் புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 2 பச்சை மிளகாய், கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், நிதானமான தீயில வச்சு இந்த வெங்காயம் அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும்.
இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 7-8 கறிவேப்பிலை இலைகள், 1 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவு புளி. இப்போ இது எல்லாத்தையும் நிதானமான தீயில வச்சு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி ஆற விட்டுருங்க. வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை. தாளிப்பு போடாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த சேர்த்துட்டு இந்த உளுந்தை லைட்டா வறுத்துக்கணும். லைட்டா அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் சீவி பொடியா கட் பண்ண இஞ்சியை சேர்த்துட்டு இந்த இஞ்சியும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இஞ்சியை 1 நிமிஷம் போல நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். அப்போதான் சட்னியோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வதக்குற எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு வதக்கிக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன மிளகாவாக இருந்தால் 3 சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கணும். பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள், 1/4 கப் போல் கொத்தமல்லி இலை. கருவேப்பிலையும் புதினாவையும் தவிர கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. இதை வந்து ரொம்ப வதக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஜஸ்ட்டு வதக்கி விட்டால் போதும். இப்போ வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கடாய் ஹீட்டில் இருக்கும்போது சேர்த்துடலாம். ஒரு பரட்டி விட்டுட்டு இதை ஆற விட்டுறணும். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 4 சின்ன பூண்டு, 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம். இந்த இஞ்சி சட்னிக்கு வெல்லம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து, கறிவேப்பிலை, கட் பண்ண காஞ்ச மிளகாய். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான டிஃபரெண்ட்டான இஞ்சி பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கறிவேப்பிலை சட்னி பண்ண போகிறோம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கவனமாக வறுக்கணும். பருப்பு கருகிடுச்சுன்னா சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து மீதி உள்ள அதே எண்ணெயிலேயே 10-12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். மூணு மிளகாய் வந்து கரெக்டான காரமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ 1 நிமிஷமாக வதக்கியாச்சு. அடுத்து ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டோம்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும். இதை நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு கறிவேப்பிலை சேர்க்கணும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணது. இந்த மாதிரி
இளம் கருவேப்பிலையை எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்க்கிறேன். இப்ப கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுங்க. இந்த கருவேப்பிலையோட கலர் மாறாம நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். கருவேப்பிலையை ரொம்ப மொறுமொறுன்னு வர வரைக்கும் வதக்க வேண்டியதில்லை. லைட்டா 2-3 பரட்டி விட்டா போதும். அப்பதான் இந்த சட்னி வந்து கருவேப்பிலை வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து இது கூட 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு, தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு பரட்டு மட்டும் விட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல வறுத்த உளுந்தம்பருப்பை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம 3-4 சுத்தி இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு, அடுத்து நம்ம வதக்கி வச்ச மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுறலாம். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூட 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். மிக்சட் வெஜிடபிள் சட்னி பண்ண போறோம். ஸ்டவ்ல பேன் போட்டிருக்கேன். இதுல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து அதனுடைய கலர் லைட்டா மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்ப 2 பருப்போட கலரும் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 4 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா வறுபடும். ரெண்டாவது எண்ணெயிலேயே காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துட்டோம்னா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, பருப்புமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதுல 7-8 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். நான் வந்து இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு பீர்க்கங்காய், இதுவுமே தோல் சீவி கட் பண்ணது. அடுத்து ஒரு பாதி குடமிளகாய், பாதி சௌச்சௌ, எல்லாத்தையுமே நல்லா மெல்லிசா கட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பொதுவாக முட்டைக்கோஸ், சௌச்சௌ, இந்த மாதிரி குடமிளகாய், பீர்க்கங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக சட்னி அரைப்போம். இப்போ வந்து எல்லா காய்களையுமே ஒன்றா சேர்த்து நம்ம சட்னி அரைக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்துக்கலாம். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு, மூடி போட்டுடலாம். தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும், காய்களுமே நல்லா ஃபுல்லாக வெந்து வரட்டும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி காய்களுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் 1/2 கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு
நல்லா இதை ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட வறுத்த பருப்பு மிளகாயை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாம லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. சட்னிக்கு தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு சட்னியில் சேர்த்துடலாம். நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான வெஜிடபிள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சட்னி பண்ண போறோம். 150 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 6 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட கட் பண்ணி தண்ணியில் போட்ட கத்திரிக்காயில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்துருக்க இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். காய் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வேகமாக வதங்கிடும். மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்தை விட கடலைப்பருப்பு அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த 2 பருப்பும் வறுபட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 5 சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, புளி 3மே ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதங்கிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 4-5 கறிவேப்பிலை இலைகளையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம கடைசியாக சேர்த்துருக்கிற இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் ரெண்டுமே இந்த சட்னிக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி, இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய் தண்ணி சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 3 மீடியம் சைஸ் நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்க்கிறேன்.
4ல இருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் 4 மிளகாய் சேர்க்கிறேன். இது தண்ணி சட்னிங்கிறதுனால நம்ம சாதாரணமா சேர்க்கறத விடவே கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 3 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப இந்த அளவு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. அரைச்ச சட்னிய இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுல 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கு. இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சட்னி இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு சரியா இருக்கு. நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. அடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்க்கிறேன். டேஸ்டான நெல்லிக்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கருப்பு உளுந்து சட்னி பண்ண போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இதுல 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் 5 சேர்த்திருக்கேன். மிதமான தீயில வச்சு இந்த மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். மிளகாய் வறுபட்டு பூண்டு நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து 4 டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்க்கிறேன். நான் உடைச்ச கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் முழு கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இந்த உளுந்து வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரட்டும். அதே சமயம் உளுந்து கருகிடக்கூடாது. உளுந்து வறுபட்டுருச்சு. இதுல 5 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். நான் சேர்த்திருக்கிற தக்காளியோட அளவு பாத்தீங்கன்னா 125 கிராம் இருக்கும். இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 100 ml போல தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்திருக்கேன். இந்த சட்னி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தா இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுல உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். சட்னிக்கு வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதனால இப்ப 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய பவுடர். டேஸ்டான தக்காளி கருப்புளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு.
ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி தழை சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துட்டு ரெண்டும் அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப லைட்டா கலர் மாறி வருது. இதுல ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 3 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டா ஒரு வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருக்கு. வெங்காயமும் ஓரளவு வதங்கியிருக்கு. நம்ம சேர்த்த மிளகாவும் வதங்கிருச்சு. இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு பெரிய தக்காளி, இதை லேசாக வதக்கி விட்டுட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்ப 4 நிமிஷமா வதங்கி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து இதுல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். ஸ்டவ்வோட ஹீட்லேயே இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்குங்க. சட்னி அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சட்னி தாளிப்பு போடாமையே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா தாளிப்பு சேர்த்துக்கங்க. டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி தழை சட்னி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் இதுல 100 கிராம் உளுந்த சேர்த்து நிதானமான தீயில வச்சு இந்த உளுந்த பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டாதான் சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். உளுந்து சரியா வறுபடலைன்னா சட்னி பச்சை வாசனை அடிச்சிட்டு இருக்கும். உளுந்து பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கங்க. இப்ப எல்லாமே வதங்கிடுச்சு. இதையும் வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வரத உளுந்த சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க. 1/2 கப் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாச்சு. உளுந்து பருப்புங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இந்த சட்னிக்கு அதிகமா தான் இழுக்கும். இந்த மாதிரி திக்னஸ்க்கு இதே மாதிரி லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த சட்னி இந்த திக்னஸ்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து இதுல 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு பல்ஸ்ல விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. சூப்பரான டேஸ்ட்ல உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு.
சட்னியை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த சட்னிக்கு தாளிப்பு போடுறதை விட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை இது மேலே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டிஃபரெண்டான டேஸ்ட்ல உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி மிளகாவை வச்சு ஒரு டேஸ்டான சட்னி பண்ண போறோம். 3 பஜ்ஜி மிளகாவை எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய காம்பை நீக்கிட்டு மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ள விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா விதைகளை நீக்காமையே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தை சேர்த்து, உளுந்தோட கலர் ஓரளவு மாறி வந்துடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச பஜ்ஜி மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாவை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் இஞ்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாவையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். அடுத்து இது கூட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையையும் ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. அடுத்து இதில் 1 கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதை வந்து லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதை அந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பீஸ் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை தண்ணி சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 6 பச்சை மிளகாவை இது மாதிரி கீரி சேர்த்துக்கங்க. கீரி சேர்த்துட்டோம்னா பச்சை மிளகாய் நல்லா ஈஸியாக வதங்கிடும். தண்ணி சட்னிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். நான் வந்து 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூடவே 4 பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய்லாம் எண்ணெயிலேயே வதங்கி மேலே அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி வருது பாருங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சோம்னா சட்னி வந்து சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா மிளகாவோட கலரும் மாறிடுச்சு. அடுத்து இதுல 10 போல கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலையை வறுத்து அதனுடைய மேல் தோலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். புளியுமே இந்த தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இந்த சட்னிக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இந்த அளவு டேபிள் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய்,
2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்காத சுவையான பொட்டுக்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சட்னி பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணிருக்கேன். இதுல 1/2 கப் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு பக்கத்திலேயே இருந்து இந்த வேர்க்கடலைய நல்லா கருகிராம வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுபட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற இந்த வேர்க்கடலை 100 கிராம் அளவு இருக்கும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த வேர்க்கடலை கரெக்டா வறுபட்டுச்சு. நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்ததுனால வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நான் வறுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா கடாயில சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லைட்டா அது சூடேற வரையும் வறுத்துக்கங்க. இப்ப இத எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்த நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இதுல 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதுல 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மிளகாய் புளி ரெண்டுமே நல்லா எண்ணெயில வறுபடட்டும். அடுத்து இதுல ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம்னா நம்ம சேர்த்த மிளகாத்தூள்லாம் கரிஞ்சு போகாம இருக்கும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு எல்லாமே வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் கொஞ்சமா இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டோம்னா சட்னி நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வத்தி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைக்கணும். நான் 3/4 கப் தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணியை மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். 3/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாச்சு. வேர்க்கடலை சட்னி இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அரை டீஸ்பூன் உளுந்து நல்ல பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். அடுத்து இதுல 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு தாளிப்பு சட்னியில சேர்த்துடலாம். தேங்காய் உளுந்தம் பருப்பு சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதுல 7-8 சின்ன சைஸ் பூண்டை சேர்த்து நான் சின்ன சைஸ்ங்கிறதுனால 7-8 சேர்த்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெருசா இருந்தா 4 அல்லது 5 சேர்த்துக்கங்க. பூண்டு லைட்டா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தோட கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10-12 போல கறிவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவு இருக்கும் இந்த புளி, அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் இந்த சட்னிக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நம்ம சேர்த்த மற்றதும் நல்லா வதங்கிடுச்சு.
இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1 கப் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த சட்னி லேஸ் கொரகொரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். கமகமன் வாசனையோட சுவையான தேங்காய் உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடும். தக்காளி சட்னி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த பருப்பு ரெண்டையும் லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். இப்போ பருப்போட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதையும் சேர்ந்து நல்லா வறுபற்றும். பருப்போட கலரும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். இது கூட 5 கீறின பச்சை மிளகாய், 200 கிராம் தக்காளி, இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளியை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இடையில திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 10-12 புதினா இலைகளை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 இடித்த பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, தாளிப்பு இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.